எல்லாரும் சொல்றாங்க கடவுள் ஏன் என்ன இப்படி சோதிக்காருன்னு. மனம் போல போக்குல வாழ்றவெல்லாம் நல்லா இருக்கான். ஆனா கடவுள் நம்மளைத்தான் ரொம்ப சோதிக்காருன்னு சொல்றீங்களா? நீங்க கடவுளோட செல்ல பிள்ளைங்க, அதான் இவ்வளவு சோதனை உங்களுக்கு. ஒரு ஐயா தினமும் ஒரு வழியா வாக்கிங் போவாரு. வழியில 4-5 சின்ன பிள்ளைங்க உட்காந்து பீடி குடிச்சுட்டு இருப்பாங்க. இவர் பார்த்துட்டு காலம் கட்டு போச்சு அப்படின்னு பேசாம போயிடுவாரு. ஆனா அவருக்கு ஒரு நாள் கோபம் வந்துட்டுங்க. அதுல ஒரு பையனை பிடிச்சி அடின்னு அடிச்சாரு. அந்த பையன் யாருன்னா அது அவரோட மகங்க. அதனால அவர் பிடிச்சி அடின்னு அடிச்சாரு. மத்த பிள்ளைகளை அடிச்சாரா? அடிக்கல. அது அவரோட பிள்ளை, அவர் நேசிக்கிறாரு. அதனால அந்த பிள்ளைய பிடிச்சி கண்டிச்சாரு. அது மாதிரிதாங்க நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன தவறு இருந்தாலும் அவர் தட்டி கேட்பாரு. ஏன்னா நீங்க அவரோட பிள்ளை. பெத்த தகப்ப அடிச்சா உயிரா போயிடும். அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுங்க. உங்களை சீர்படுத்துறதுக்கு தான் அவர் உங்களை கண்டிக்காரு. நீங்க சீர்பட்டா போதும், உங்களை தூக்கி கொஞ்சுவாரு. ஏன்னா நீங்க அவரோட செல்ல பிள்ளை. வாழ்க்கையில வர சோதனையை கண்டு பயப்படாதீங்க. உங்களை எந்த தீமைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு. வாழ்க்கையில உங்களுக்கு வர சோதனைக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமாங்க? அவரு உங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிறாருங்க.